போச்சுன்னு எல்லாம் போச்சு. என் கனவு கலைஞ்சு போச்சு. நான் போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சு. ஏன் சுப்பு, அந்த பாட்டி சொதப்பிட்டாங்களா? பாட்டி சொதப்பினது கூட நான் மன்னிப்பேன் அண்ணி. ஆனா இந்த கவிதா, சத்தியமா சொல்றேன், என்னால அவளை மன்னிக்கவே முடியாது அண்ணி. காயத்ரிக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு அந்த பாட்டி சொன்னப்போ நான் அதிர்ச்சி அடைஞ்சது உண்மைதான். ஆனா பாட்டி சொல்றதுதான் சரின்னு எப்ப இந்த பொண்ணு சொல்லிட்டாளோ, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு புரிஞ்சிடுச்சு அண்ணி. இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாரையும் நம்ப கூடாதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, யாரோட தயவும் தேவையில்லை. என்னோட புத்தி தான் என்னோட ஆயுதமா இருக்க போகுது. நானே தான் என்னோட ஆயுதமா இருக்க போறேன். இன்னொருத்தரை நம்பி நாசமா போனதெல்லாம் போதும் அண்ணி. சுபு, பாரு, திரும்ப திரும்ப நீ இப்படி மனசுக்குள்ள வஞ்சத்தை வளர்த்துக்கிட்டு அழிக்க போறேன் ஒழிக்க போறேன்னு திட்டம் போடுறது எந்த விதத்திலயும் உனக்கு நல்லது செய்யாதுமா. உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிறியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பரவாயில்லண்ணே, அழிஞ்சாலும் சரி ஒழிஞ்சாலும் சரி, என் லட்சியத்துல நான் உறுதியா இருக்கேங்கிற நினைப்பே எனக்கு போதும். முட்டாள் மாதிரி பேசாத சுப்பு. லட்சியத்துல உறுதியா நிக்கிறது பெருசு இல்ல, லட்சியத்துல ஜெயிக்கிறது தான் பெருசு. ஒவ்வொரு தடவை தோக்கும் போதும் எனக்குள்ள வெறி ஏறிக்கிட்டே தான் போகுது. ஒவ்வொரு தடவை விழும் போதும் சீக்கிரமா எழுந்துருவேங்கிற நம்பிக்கை தான் எனக்கு பெருசா இருக்கு. போதும் அண்ணி, நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு காமிக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சுபு, அன்பு காட்டணுமா காயத்ரி? காட்டுறேன் காட்டுறேன் பார். என் அன்பு எப்படிப்பட்டதுன்னு கூடிய சீக்கிரமே நீ புரிஞ்சுப்ப. அன்பதான ஆயுதமா பயன்படுத்தணும்னு நீ சொன்ன, கண்டிப்பா பயன்படுத்துற. செய்ய தாண்டி போறேன். ஆனா நான் காட்டுற அன்பு உன்னை அடிச்சு துரத்துற அன்பாதான் இருக்கும். Wait and see. சூர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? சொல்லு காயத்ரி. புதுசா ஒன்னும் இல்ல. நீங்க கவிதாவை சந்தேகப்பட்டது கரெக்ட். என்ன சொல்ற? அப்போ நீ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சூர்யா. உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன், அமைதியா கேளுங்க. கவனமா யோசிச்சு பாருங்க. கவிதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அடிப்படையில சுப்பு தான் காரணமா இருந்திருக்கா. நான் நினைச்சேன் காயத்ரி, நினைச்சேன். சத்தியமா இந்த மாதிரி இருந்திருக்கும்னு எனக்கு அப்பவே மனசுல பட்டுச்சு. நான் சொல்றத தயவு செஞ்சு முழுசா கேளுங்க. சுப்பு தான் அவளை ஜாமீன்ல எடுத்திருக்கா. இந்த வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி உறவுக்குள்ள சிக்கலை உண்டு பண்ணி பிரச்சனை பண்ற நோக்கத்தோட தான் கவிதா இங்க வந்திருக்கா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உள்ள வரப்ப அவளுக்கு இருந்த நோக்கம் இப்ப இல்ல சூர்யா. காயத்ரி, குழப்பாம தெளிவா சொல்லு. சரியா சொல்லணும்னா கவிதா திருந்திட்டா. இதுதான் சூர்யா உண்மை. எப்படி சொல்ற? கோவில்ல நடந்த எதையாவது பாத்தீங்களா? உங்க காதுல ஏதாவது விழுந்ததா? நான்லாம் எதையும் கவனிக்கல. பரவாயில்ல சூர்யா, பட் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுக்கு முத வந்த சந்தேகம் தான் என்ன இந்த விஷயத்துல இவ்ளோ கியூரியஸா ஈடுபட வச்சது. ஆக்சுவலா சுப்பு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கவிதாவோட உதவியோட அவ பாட்டிய வச்சு காய் நகத்தை பாத்திருக்கா. காய் நகத்தை பாத்திருக்காளா? எனக்கு சரியா சொல்ல தெரியல சூர்யா. ஆனா ஏதோ இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைங்க தொடர்ந்து ஏதாவது கஷ்டம் இங்க அடுக்கடுக்கா வரதுக்கு
தன்னால முடிஞ்ச எதையாவது அந்த பாட்டி செய்யணும்னு சுப்பு எதிர்பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். மை காட். தப்பா நினைக்காதீங்க சூர்யா. அவ இடத்துல யார் இருந்தாலும் இப்படியெல்லாம் யோசிக்க தோன்றது இயல்பு. பட் தப்பா எதுவும் நடக்கல. அந்த பாட்டி உண்மையிலேயே மனசு மாறி இருக்காங்க. தான் தான் மாமாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை பத்தின விரோதத்தை கவிதா மனசுலயும் சந்திர மனசுலயும் விதைச்சு அவரை கொலை பண்ண தூண்டி அதுக்காகவே நேந்து விட்ட ஆடு மாதிரி அவங்கள வளர்த்து அனுப்பி வச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த பாட்டி அவ்வளோ தூரம் மனசு மாறின விஷயம் தெரியாம சுப்பு அந்த பாட்டி ஏதாவது செஞ்சு நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கலான்னு நினைச்சிருப்பா போல இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி சாப்பிடுறப்போ பாட்டி என்ன பேசினாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. யா, யூ ரைட் காயத்ரி. உன்னை பத்தி ஏதோ புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. உண்மைதான் சூர்யா. பாட்டி உண்மையிலேயே மனசு மாறிட்டாங்க. பாட்டி மட்டும் இல்ல, கவிதாவும் மனசு மாறிட்டா. கவிதாவை பார்த்து எப்படியெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? கவிதா சின்ன பொண்ணு. அவளோட அறியாமைய பயன்படுத்தி சுப்பு அவளை தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரி நினைச்சிருப்பா போல இருக்கு. யாரோட நல்ல நேரமோ என்னமோ கவிதாவுக்கு சரியான நேரத்துல கரெக்டான அட்வைஸ் பண்ணி அவளை தப்பான பாதையில போகாம தடுத்துட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல காயத்ரி. நம்பிதான் ஆகணும் சூர்யா. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் சுப்புவை நீங்க மனசார வெறுத்துறக்கூடாது. அவ உங்க வைஃப். அவ உங்க பொறுப்பு. அது உங்க கடமை. லுக், நீ 1000 சொன்னாலும் அது என் மனசு ஏத்துக்காது காயத்ரி. ஏத்துக்கணும் சூர்யா. ஏத்துக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு, ஒரு விதம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கால அவகாசம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விதைய போட்டா அது முளைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்கு. ஒரு கரு உருவாச்சுன்னா அது பிறந்து வெளியே வரத்துக்கு ஒரு நேரம் இருக்கு. ஒரு ராத்திரி முடிஞ்சு மறுநாள் பொழுது விடிஞ்சு சூரியன் வரத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம் சூர்யா. பட் எனக்கான அது அவசியம் இல்லைங்கிற. ஆனா சுப்பு அத ரொம்ப அவசியம்னு நினைக்கிறா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறவ தனக்கு தன்னோட புருஷன் இல்லைங்கிற நினைப்பு அவளை எப்படி சித்திரவதை பண்ணுன்னு நினைச்சு பாருங்க சூர்யா. நான் அதத்தான் சுப்பு கிட்ட சொன்னேன். சூர்யாவை அடையணும்னு நீ நினைக்கிறது தப்பில்ல சுப்பு. ஆனா அடைய நினைக்கிற வழிதான் தப்புன்னு சொன்னேன். என்ன கேட்டா ரெண்டுமே தப்பு. அப்படி சொல்லாதீங்க சூர்யா. சுப்பு இப்ப இருக்கிற மனநிலையில நானே அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க வேணாம் தான் தோணுது. அவ மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ மாறுவான்னு நான் நம்புறேன். எப்ப அவளோட கோவம் விரோதம் எல்லாம் ஒழிஞ்சு மனசுல அன்பை தவிர வேற எதுவுமே இல்லாம அவ மாறி வந்து நிக்கிறாளோ அன்னைக்கு அவளை ஏத்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு சூர்யா. நீ தான் என்னமோ சொல்லிட்டு இருக்க காயத்ரி. இது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. கிரீம போட்டு எப்படி கருப்பு முஞ்சிய வெள்ளையாக்கலாம் நம்புறது பைத்தியக்காரத்தனமோ அதே மாதிரிதான் சுப்பு மனசு மாறுவா திருந்துவா நம்புறதும். இல்ல சூர்யா, சுப்பு ஒண்ணும் முட்டாள் இல்ல, படிச்சவதான், கெட்டிக்காரிதான். இன்னும் சொல்ல போனா என்னை விட அவ புத்திசாலி. அவ மட்டும் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சானா அவ தப்பு என்னன்னு அவளுக்கே தெரியும். அவ பேச்சு நீ எடுக்காத. பட் ஒன் திங் காயத்ரி, நான் சொல்றது உண்மைன்னு இப்பவாது உனக்கு புரிஞ்சிச்சுல. ஐம் ஃபைன் வித் தட். எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு?
நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க சூர்யா. நடந்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமைன்னு எனக்கு தோணுச்சு, சொன்னேன். எனிவே கவிதா மாறிட்டாங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? பார்க்கலாம். எனக்கு அவ மாறினா நல்லதா மாறலைன்னா நல்லது இல்லையான்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா ஒரு விஷயம், அவ சுப்புவோட செகண்ட் எடிஷன். ஐ அம் ஷூர் அபவுட் தட். இல்ல சூர்யா, சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கவிதா உங்க தங்கச்சி. உங்க மனசுல அந்த எண்ணம் அழுத்தமா படணும். பாவம் சூர்யா, அவளுக்கு யாரும் இல்ல. நாம தான் அவளை காப்பாத்தணும். மாமா அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாருங்கிறப்போ நாம அவருக்கு கூட பக்கபலமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவ கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதுல நல்லபடியா தீர்ப்பாகி அவ வெளியே வந்துட்டானா அவளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது அப்படி இப்படின்னு மாமாவுக்கு பொறுப்பு இன்னும் அதிகமாயிடும். விட்டா ஒரு அனாதாசிரமம் நடத்த ஆரம்பிச்சிருவ போல இருக்கே. இது பாரு, இதை இதோட நிறுத்திக்கோ. என்னங்க இது? எப்பங்க பூசாரி அப்படி சொன்னாரு? ஆமா கோமதி, கேட்டதுல இருந்து எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? இத போய் நான் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா கஷ்டமும் குலதெய்வம் கோயிலுக்கு போனா தீர்ந்து போயிடும் நினைச்சு நாம அங்க போனோம். போன இடத்துல பூசாரி வாயால இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ கடவுளே, என்ன சோதனைங்க இது? நாம யாருக்கு அப்படி கெடுதல் பண்ணோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப குழப்பமா இருக்கு கோமதி. சுப்புக்கோ காயத்ரி குழந்தைக்கோ யார் குழந்தைக்கு ஆபத்துனாலும் பாதிப்பு என்னவோ நம்ம குடும்பத்துக்கு தானே. ஆமாங்க. எங்க 2 பேர்ல யாருக்குன்னு அவர் சொல்லலையா? இல்லம்மா, சொல்லல. சொல்ல முடியலன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ஒன்னா சூர்யாவோட சேர்ந்து அவர் காலில் விழுந்தப்போ அவர் மனசுல பட்டிருக்கு. ஏதோ ஒரு கருதான் தங்கம், ஒரு கரு தங்காதுங்கிற மாதிரி சூட்சமமா ஒரு குரல் அவருக்கு கேட்டிருக்கு. அதத்தான் அவர் என்கிட்ட சொன்னார். நீ கேட்ட மாதிரியே தான் நானும் கேட்டேன். 2 பேர்ல யாருக்குன்னு தெரியலன்னு தான் சொன்னாரு. தாங்க முடியலங்க. இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வரணுமா? 2 பேருமே நம்ம மருமக பொண்ணுங்க தான். 2 பேருமே நம்ம மேல அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. 2 பேருமே நமக்கு முக்கியம். 2 பேர்ல யாரு வசதி யாரு மட்டும்னு நாம எடை போட முடியுமா? 1008 குழப்பம், அதுக்கு மேல கஷ்டம்னு இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் தேர்ந்து இந்த குடும்பம் நிம்மதியாகும், அமைதியாகும், சந்தோஷமாகுங்கிற நினைப்பு ஒண்ணுதாங்க என்னை இன்னும் நடமாட வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்களே, நான் என்னங்க பண்ணட்டும்? பதட்டப்படாதமா. இதுல நாம செய்யக்கூடியது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. யோசிப்போம். எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு பாப்போம். நீ அமைதியாரு. இந்த பாரு, இந்த விஷயம் உனக்கு தெரியணுங்கிறதுனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா இந்த விஷயம் தப்பி தவறி கூட வேற யாருக்குமே தெரியக்கூடாது. நான் எப்படிங்க சொல்லுவேன்? வாயை விட்டு சொல்லக்கூடிய விஷயமா இது? அதுலயும் முக்கியமா காயத்ரிக்கோ சுப்புவுக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க 2 பேருமே நொறுக்கி போயிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயம் அவங்க காதுக்கு போயிடவே கூடாது கோமதி. என்ன வெட்டி போட்டாலும் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேன். ஆண்டவன் மேல பாரத்தை போடுவோம். நம்மால வேற என்ன செய்ய முடியும் சொல்லு? காயத்ரி நாம இங்க நல்லபடியா பாத்துக்கோ. ஆனா சுப்புவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு அவங்க அண்ணன் அண்ணி கிட்ட சொல்லுவோம். அதுக்கு மேல அந்த கடவுள் தான் மனசு வைக்கணும். பொதுவா பூசாரிங்க சொல்ற வார்த்தை நம்பிக்கை தான் கோமதி. எல்லாமே நம்பிக்கை தான். சாமி கும்பிட்டு முடிச்சதும் பூசாரியோட கால்ல விழுந்து கும்பிடுறப்ப அவர் வாயிலிருந்து வர வார்த்தை பலிக்கொன்றது கால காலமா இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
அதை நம்பணும்னா நமக்கு துக்கம், நம்பலைன்னா அது நமக்கு குழப்பம். எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், பூசாரி பெரிய மனுஷன்தான், ஆனா தெய்வம் எல்லாத்த விட பெருசு. நமக்கு கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவன் நினைக்கிறது உண்மைன்னா சத்தியமா நம்ம 2 பேர பிள்ளைங்களுக்கும் எதுவும் ஆகாது கோமதி. நீ கவலைப்படாம தைரியமா இரு. எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? என்னையோட என் தூக்கமே போச்சு. 2 பேரையும் நான் எப்படி பாப்பேன், எப்படி பேசுவேன்? காயத்ரி முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதுதானே நினைப்புல வந்து நிக்கும். சுப்பு போன் பண்ணான்னா எனக்கு நெஞ்சு அடிச்சு போகுமே. அதுக்கு தான் சொல்றேன், தைரியமா இரு, பயப்படாத. புரியுதா? உன் நடவடிக்கையில வித்தியாசம் தெரிஞ்சா அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் வரும், தேவையில்லாம குழப்பம் வரும். என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் உன்னை நச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லங்க, நான் அப்படி எல்லாம் காட்டிக்க மாட்டேன். ஆனா ரொம்ப சங்கடமா இருக்குங்க. என்னால இதை தாங்கவே முடியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம அந்த தெய்வத்தை நம்புவோம், அது என்னைக்கும் நம்மள கைவிடாது. போ, போய் கண்ணை தொடச்சிட்டு வேலையை பாரு கோமதி, போ. பெரியமா, நாளைக்கு என்னோட கேஸ் கோர்ட்ல இயரிங்க்கு வருது. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல பெரியமா, தீர்ப்பு எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். என்ன ஆனாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் செஞ்ச பாவம் என் மனசுல ரொம்ப உறுத்தலா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. உன்னை நான் எதுக்கு மன்னிக்கணும்? உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போ. ஏமா கோர்ட்டுக்கு போனவங்களை என்ன இன்னும் ஆளு காணோம்? நானும் அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை ரொம்ப லேட் ஆகுதோ என்னமோ. உங்க அப்பாக்கு ஒரு போன் போட்டு பாரேன். வம்பா எனக்கு. நான் அப்பாவுக்கு போன் பண்ண போக அவர் ஏதோ அவ மேல இருக்கிற அக்கறையில தான் நான் போன் பண்றேன்னு நினைச்சுக்குவாரு. வேண்டவே வேண்டாம், வரும்போது வரட்டும். என்னதான் அவ திருந்திட்டேன்னு என் கால வந்து விழுந்தாலும் என்னால அவளை ஏத்துக்கவே முடியலடி. எப்படிமா ஏத்துக்க முடியும்? அவ கத்தி எடுத்துக்கிட்டு கொலைவெறியோட நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்ணணும்னு வந்தவ. அவளை பத்தி யோசிச்சாலே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதை மறக்கவே முடியாது. அந்த கிழவிதான் 2 பேரும் இப்படி ஆட்டி வச்சிருக்கா. அந்த கிழவி ஏன் நீ சொல்ற? அந்த கிழவிதான் சொல்லுச்சுன்னா இவளுக்கும் இவ அண்ணனுக்கும் புத்தி எங்க போச்சு? பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்கன்னு இவங்க 2 பேரும் கொலைவெறியோட அலைஞ்சது இவங்களோட தப்பு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இவ இங்க வந்து உக்காந்துக்கிட்டு ஏன் நம்ம உயிர் எடுக்கிறான்னு தெரியல. ஆமா, எப்படியோ கோர்ட் தீர்ப்பு முதல்ல நல்லபடியா வரட்டும். என்ன நல்லபடியானா? அதாமா, ஒன்னு அவ ரிலீஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்படியே பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிடலாம். இல்ல குற்றவாளினா அவங்களே ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. பாக்கலாம். கோமதி, அத்தை, கவிதாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆமா. பெரியமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திரி. ஆனா உன்ன கால வந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துக்கிட்டு பெரிய தியாகின்னு நினைப்பா? கோமதி, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசாத.
தெரியாம ஏதோ தப்பு பண்ண பார்த்தா. ஆண்டவன் புண்ணியத்துல அதெல்லாம் தான் ஒண்ணும் ஆகல. இன்னைக்கு கோர்ட்டே இவளை நிரபராதின்னு சொல்லிருச்சு. தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துருமா. என்னால மறக்க முடியாதுங்க. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். விடுதலை பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அப்படியே பஸ் ஏத்தி ஊருக்கு அனுப்ப வேண்டியதுதானே? என்னப்பா பேசாம இருக்கீங்க? அம்மா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க என்ன சொன்னீங்க? கேஸ் நடக்கிற வரைக்கும் இவன் நம்ம வீட்ல இருப்பான்னு சொன்னீங்க. இருந்துட்டா இன்னைக்குதான் தீர்ப்பு வந்துருச்சுல்ல. இவன் மேலதான் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. சந்தோஷம். கையோட பஸ் ஏத்தி ஊருக்கு அனுப்புறதை விட்டுட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அண்ணி, கவிதாவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கற முடிவுல தான் மாமா இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவளை பாட்டி ஊருக்கு அனுப்புற ஐடியா இல்ல. இது என்ன புது கதை? அப்போ வேற என்ன ஐடியால இருக்க? சூர்யா, மாமா கவிதாவுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுல இருக்காரு. ரொம்ப தேவைதாங்க. வேலியில போற ஓனானை எடுத்து மடியில விட்டுட்ட மாதிரி இல்ல இருக்கு. இதெல்லாம் முடியாது சொல்லிட்டேன். ஏன் கோமதி அப்படி சொல்ற? கவிதாவுக்கு யார் இருக்கா? பாவம். உண்மையை சொல்லணும்னா அவங்க பாட்டியால எதுவும் பண்ண முடியாது. இனிமே அவங்க கிட்ட பண வசதியும் இல்ல, ஆள் பலமும் இல்ல, அவங்க மனசுலயும் பலம் இல்ல. பாவம், நொடிஞ்சு போய் கிடக்கிறவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இவளை அங்க அனுப்பி வைக்கிறது சரின்னு எனக்கு படல. அப்பா, என்னப்பா பேசுறீங்க? இவளுக்கு என்ன நீங்க தான் பொறுப்பா? ஆமாமா, நான் தான் பொறுப்பு. என் தம்பி பொண்ணு இல்லையா? என் தம்பி ரத்தம் இல்லையா? எனக்கு அந்த பொறுப்பும் அக்கறையும் இருக்க வேணாமா? என்னடி இவரு? நியாயமா யோசிச்சு பாரு வனிதா. இல்லப்பா, நீங்க பேசுறது எதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கு அப்புறமா இவளை இங்க தங்க வச்சு இவளுக்கு கல்யாணத்தை பண்றேன், காட்சியை பண்றேன், இவளை இங்கே டேரா போட வைக்கிறதுல எனக்கு பிடிக்கலதான். ஆமா. ஐயோ, என்ன நீ? மாமா அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. சொல்ல போனா கொஞ்ச நாளாவே மாமா இவளுக்காக வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு.